ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் தான். பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறதுக்காக நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இது 1/4 கிலோக்கு கொஞ்சம் மேலே 300 கிராம் இருக்குது. இப்போ நல்லா தோலெல்லாம் செதுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். பொட்டேட்டோ இதெல்லாம் சீவினது நல்லா நெய்ஸாக இருக்குது. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா பொட்டேட்டோயும் இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இந்த சீவின ஒரு பொட்டேட்டோ இருக்குல்ல, அது இதை பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுமாரி தண்ணியில் போட்டுடணும். பொட்டேட்டோ நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக நீட்டமாக கட் பண்ணிட்டோம். தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது. 2 தண்ணி கழுவி நம்ம ஒரு துணியில் வாடை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்லா கழுவி தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. பார்த்திங்களா, நல்லா கழுவிச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். தண்ணி நல்லா வடிட்டோம். நம்ம ஒயிட் கலரில் துணி விரிச்சிருக்கோம். அந்த துணியில் இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பொட்டேட்டோ, அது வாடை போட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோட ஈரெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி வாடை போடுறோம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம இது பொரிச்சு எடுத்துடலாம். இது வாடுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் காய வச்சாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ நல்லா உணர்த்தி எடுத்தாச்சு. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா வாட வச்சு எடுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, கையில் ஒட்டலை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பொட்டேட்டோவில் போட்டு விரவி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவே விரவணும். ஆனால் மசாலா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. தண்ணி விட்டுரும். மசாலா விரவன உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும்.
இப்போ வந்து மசாலா நல்லா வறுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒன்று போட்டு பார்த்தா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சானே. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம எடுத்துடலாம். இந்த சலசலப்பு நின்ன உடனே நம்ம எடுத்துடலாம். இதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.